இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறது என்னவென்றால், அநேக காரியங்களை கர்த்தர் உங்களை உயரமாக வைக்கவும், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்கள் கனி தருகிற ஒரு மரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிளான் பண்ணி உங்களை ஒரு இடத்துல வைத்தால், ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் காரியங்கள்லாம் செய்து கொண்டு அநேக காரியங்களில் நீங்கள் ஏனோ தானோ உலகத்தார்களை போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் இன்றைக்கு எரேமியா 2:21, நான் உன்னை முற்றிலும் கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காட்டு செடியோட ஆகாத கொடிகளை போல் நீங்கள் மாறி போனது என்ன அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. முற்றிலுமாய் ஆண்டவர் சித்தத்தை நீங்கள் செய்கிற ஒரு பிள்ளைகளாய் நீங்கள் மாறுங்க. ஆண்டவரே, இன்றைக்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையா நீர் ஆசீர்வதியும் அப்பா. முற்றிலுமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எல்லா காரியத்தில் அவங்க செய்கிற ஒரு பிள்ளைகளாய் அவங்க மாறட்டும். ஆண்டவரே, நீரே அவங்கள பொறுப்படுத்தி கொள்ளுங்க. அவங்க இன்றையிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க கற்று உதவி செய்யுங்க. நிறைய ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென்.